பிறந்த சில மணி நேரத்துக்குள்ளே உடனே ஆரம்பிக்கிறது நல்லது. எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவோம். அது நாங்கள் சீம்பால், கொலஸ்ட்ரால்னு சொல்லுவோம். அது அளவு கம்மியாக இருந்தாலும் அதோட சத்து, நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. நாளைக்கு மினிமம் 8லேருந்து 12 தடவை கொடுக்குறது நல்லது. குழந்தை திடீர்னு ஒரு ஆக்டிவ் ஆகும். கைகாலை முறுக்கிட்டு முடிச்சுட்டு கைகாலை ஆடிட்டு இருக்கோம். 6 மாதம் வேலைக்கு போன கட்டாயம் இருக்கும். நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, தாய்ப்பால் எடுத்து வச்சுட்டு போகலாம், கறந்து எடுத்து வச்சுட்டு போயிடலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் லட்சுமணகுமார், குழந்தைகள் மருத்துவர், தஞ்சாவூரில் தான் இருக்கேன். 25 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். தாய்ப்பால்ன்றது குழந்தைக்கு நம்ம கொடுக்குற வரப்பிரசாதம்னு சொல்லுவோம். அதோட சத்துக்கள் நிறைய இருக்குது. குழந்தைக்கு டயரியா போகாமல் இருக்கிறதுக்கு, வயிற்றுப்போக்கு, சத்து குறைபாடு வராமல் இருக்கிறதுக்கு, ரத்த சோகை வராமல் இருக்கிறதுக்கு, நிமோனியா வராமல் இருக்கிறதுக்கு, ஒவ்வாமை வராமல் இருக்கிறதுக்கு, பூச்சிப்பல் வராமல் இருக்கிறதுக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கறதுக்கு, இது எல்லாமே தாய்ப்பால் ரொம்ப ரொம்ப அவசியம்ன்றோம். ஒவ்வொரு தாய்மாரும் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறது அவங்களுடைய முக்கியமான கடமைகளில் ஒன்று. கண்டிப்பாக தரணும். சரி, பிறந்த குழந்தைக்கு எப்போ தாய்ப்பால் ஆரம்பிக்கலான்றது, இது நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி, ஒரு சிசேரியனில் பிறந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, பிறந்த சில மணி நேரத்துக்குள்ளே உடனே ஆரம்பிக்கிறது நல்லது. எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவோம். குழந்தை பிறந்தவொடனே நல்லா ஆக்டிவாக இருக்கும், அழுதுகிட்டு இருக்கும். அந்த சமயத்தில் இனிஷியேட் பண்ணுறது தான் நல்லது. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் குழந்தை தூங்க ஆரம்பிச்ச பிறகு நீங்கள் பால் கொடுத்தா குடிக்காது. இப்போ என்ன லாக்டேஷன் ஃபெயிலியர் மாதிரி வர ஆரம்பிக்கும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் இனிஷியேட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. சீம்பால்ன்றது பிறகு பதிலில் ஒரு 2-3 நாளைக்கு அம்மாட்டேருந்து வர்ற பால் கொஞ்சம் திடத்தன்மையோடு இருக்கும். மினிமல் அளவோடு கொஞ்சம் கம்மியாக வரும். அது நாங்கள் சீம்பால், கொலஸ்ட்ரால்னு சொல்லுவோம். அது அளவு கம்மியாக இருந்தாலும் அதோட சத்து, நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது குழந்தைக்கு மிகவும் அவசியம். அது எல்லாருமே என்ன நினைப்பாங்க, இனிஷியலாக வர பால் கொஞ்சோண்டு வருது, அம்மாட்ட பால் சரியாக சுரக்கலை, அம்மா சாப்பிட்ட பிறகு தான் பால் நல்லா ஊறும், ஸோ மொதல் 2 நாள் பவுடர் பால் கொடுப்போம், பசும்பால் கொடுப்போம்னு நினைப்பாங்க. அது ரொம்ப தவறான கருத்து. அது சீம்பால் தான் குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பால். எடுத்தோன்னே வர்ற கொஞ்சம் 3 நாளைக்கு கொஞ்சம் மினிமலாக வர குவான்டிட்டியே குழந்தைக்கு அபரிதமான சக்தியை கொடுக்கும். அது தாய்ப்பால்ன்றது முதல் 6 மாதம் வரை தாய்ப்பால் மட்டும்தான் தரணும். வேறு எதுவுமே குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தாய்ப்பால் மட்டும் குடிக்கிற குழந்தைங்களுக்கு ஈவன் வெந்நீர் கூட தர தேவையில்லைன்னு சொல்லுவோம். ஈவன் எந்த வெயில் காலத்தில் கூட தாய்ப்பால் மட்டும் குடிக்கிற பிள்ளைக்கு வெந்நீர் தர தேவையில்லை. தாய்ப்பால் மட்டும்தான் 6 மாதம் வரை தரணும். நம்மளுடைய குழந்தைக்கு தேவையான 100% சத்துக்களையும் தாய்ப்பால் பூர்த்தி பண்ணுது 6 மாதம் வரை. 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் குழந்தையோட சத்துக்களை 50% தாய்ப்பால் பூர்த்தி பண்ணுது. அதுமாதிரி 1 வயதுலேருந்து 2 வயது வரைக்கும் தாய்ப்பால் 33% சத்துக்களை பூர்த்தி பண்ணுது. ஸோ பிறந்ததுலேருந்து 2 வயது வரைக்கும் தாய்ப்பால் கண்டினியூ பண்ணலாம். 6 மாதம் வரை தாய்ப்பால் மட்டும்தான் தரணும். 6 மாதத்துலேருந்து திட உணவுகளை ஆரம்பிக்கலாம். தாய்ப்பால் கண்டினியூ பண்ணிக்கிட்டு திட உணவுகளை எக்ஸ்ட்ரா கொடுக்க ஆரம்பிக்கணும். தாய்ப்பாலை எக்காரதும் நிப்பாட்டக்கூடாது 2 வயது வரைக்கும். 2 வயது கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஈவன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறது கூட தாய்ப்பால் கொடுக்குறது நல்லது. என்றைக்குமே டிமாண்ட் ஃபீடிங் சொல்லுவோம். டிமாண்ட் ஃபீடிங் குழந்தைக்கு எப்போல்லாம் பசிக்க அழுகுதோ அப்போ கொடுக்கலாம்னு சொல்லுவோம். ஒரு நாளைக்கு மினிமம் 8லேருந்து 12 தடவை கொடுக்குறது நல்லது. யூஸ்வலாக நீங்களே பார்த்துடலாம், குழந்தை பசியோட அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். நல்லா தூங்கிட்டு இருக்க குழந்தை திடீர்னு ஒரு ஆக்டிவ் ஆகும். கைகாலை முறுக்கிட்டு முடிச்சுட்டு கைகாலை ஆடிட்டு இருக்கும். வாயை போட்டு சப்புற மாதிரி இருக்கும். பால் சப்புற மாதிரி சில இதெல்லாம் பண்ணும், ஆக்டிவிட்டீஸ் பண்ணும். இந்த பிரஸ்ட்டை தேடி வாயை கொண்டு போகும். இது மாதிரிலாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே, இதெல்லாம் பார்த்தாலே நீங்கள் பசி வந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் எடுத்து கொடுக்கலாம். அழுகுற வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஒரு நாளைக்கு 8லேருந்து 12 தடவை கொடுக்கலாம். ஒவ்வொருத்தரும் கொடுக்கும்போது ஒரு 10லேருந்து 15 நிமிஷமாச்சும் கொடுக்குறது நல்லது. 15-20 நிமிஷம் கொடுக்கலாம் பிள்ளைக்கு. சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா பால் சப்பிட்டு தூங்கிடும். அப்படியே 2 சுடு செஞ்சு விட்டு தொடர்ந்து குடிக்க வைக்கிறது நல்லது. இரவில் 4 மணி நேரத்துக்கு மேலே கூட தூங்குற மாதிரி இருந்தால் நடுவில் எழுப்பி கொடுக்குறது நல்லது. தண்ணீர் கண்டிப்பாக தேவையில்லை. தாய்ப்பால் மட்டும் குடிக்கிற குழந்தைக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஈவன் இந்த மாதிரி வெயில் காலத்தில் கூட தண்ணி தேவையில்லை. தாய்ப்பாலில் எல்லா சத்தும் இருக்கிறதுனால தண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்க அம்மாக்கள் சாப்பாடை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வேணாம் சொல்லுவோம். அவங்களுடைய வீட்டு உணவு முறைகள் என்ன சாப்பிட்றாங்க, அவங்க வீட்டு உணவு முறைகள் வெஜிடேரியன் ஃபுட்டா, நான்வெஜ் ஃபுட்டா, எது வேணாலும் சாப்பிட்லான்னு சொல்லுவோம். சாப்பாடில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வேணாம் சொல்லுவோம். நல்ல புரத சத்துக்கள், ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்றது நல்லது. வெளி உணவுகளை தவிர்க்கிறது தான் நல்லது. சில மருந்து மாத்திரைகள் மட்டும் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் சாப்பிட வேண்டாம். கவர்மெண்ட் 1 வருடம் விடுமுறை தர்றாங்க மகப்பேறு பீரியடில். இப்போ நான் அவங்களுக்கு என்ன அட்வைஸ் சொல்லுவேன்னா, ஒரு டெலிவரிக்கு 1 மாதம் வரைக்கும் அவங்க ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி மட்டும் லீவ் போட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 11 மாதங்களை குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வச்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். தாய்ப்பால் கொடுக்குறதுக்கு 6 மாதம் கொடுக்குறதுக்கும் அதுக்கப்புறம் திரவில் ஆரம்பித்து குழந்தை கூடவே இருக்கிறதுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். 6 மாதம் வேலைக்கு போன கட்டாயம் இருக்கும். நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, தாய்ப்பால் எடுத்து வச்சுட்டு போகலாம், கறந்து எடுத்து வச்சுட்டு போயிடலாம். சாதாரண ரூம் டெம்பரேச்சர், அறை வெப்பநிலையில் 6 மணி நேரம் வரைக்கும் அது கெடாமல் இருக்கும். அது அவங்க எப்போ வேணாலும் தேவைப்பட்டால் கொடுத்துக்கலாம். இல்லைனா ஃப்ரிட்ஜ் இருக்குன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா மினிமம் ஆல்மோஸ்ட் 5 டேஸ் கூட கெடாமல் இருக்கும். இந்த ஃப்ரிட்ஜில் வச்ச பாலை எடுத்து வெளியே ஒன்றே டக்குன்னு கொடுக்காம ரூம் டெம்பரேச்சர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். சூடு வர வரைக்கும் அப்புறம் கொடுக்கணும். அதை சூடு பண்ணலாமா, இல்லை சுடுதண்ணில் நினச்சி கொடுக்கலாமா, இல்லை அது மாதிரிலாம் பண்ண வேண்டாம். வெயிட் பண்ணி ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு கொடுக்குறது தான் நல்லது.